இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. உடம்பு சரியில்லையா? இல்லடா, எனக்கு ஒன்றும் இல்லை. காய்ச்சல் இல்லையே, டயர்டா இருக்கடாடா. சரி சாப்பிட வாங்க. இல்லை, நீ போய் சாப்பிட்டு சொல்லலாம். டாடா, எப்ப நான் உங்களை விட்டு சாப்பிட்ருக்கேன்? இப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? இனிமே நீங்க வெளியூர் போனா கூட எங்க கூட சாப்பிட வந்துடணும், சரியா? சரிங்க டாடா, உங்க வெண்பாக்காகவாவது சிரிங்க. சரி சிரிக்க வேணாம், என்னை தூக்கிட்டு டைனிங் டேபிள் போங்க டாடா. என்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க, ஓகே? அங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது டாடா, ப்ளீஸ் டாடா, வாங்க டாடா. பசிக்குதா? ஆமா டாடா. சரி வா. என்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. பார்த்து பார்த்து. மல்லி, வெண்பாக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடு, இவ பசி தாங்க மாட்டா. வெண்பா குட்டி, என்ன மன்னிச்சிருடா. டாடா உனக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன்டா. உன் முகத்தை என்னால நேருக்கு நேர் பார்க்க முடியல. குற்ற உணர்ச்சியில டாடா செத்துக்கிட்டு இருக்கேன்டா. நாளைக்கு உனக்கு கதிரேசா கூப்பிட வரும்போது நீ தாங்கிப்பியான்னு எனக்கு தெரியல சொல்லும். உன்னை அவங்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. என்னாச்சுங்க? ஏன் கையெல்லாம் நடுங்குது? உங்க உடம்பு நல்லா ஆகலையா? சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வேண்டாம் மல்லி. வெண்பா, 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 செல்லம் இங்கதான் இருக்கியா? வெண்பா, என்னாச்சு டாடா? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு டாடா? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சாப்பிடலையா? அதான் உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. முதல்ல சாப்பிடுங்க டாடா. நீங்க சாப்பிடலன்னா அப்புறமா நான் உங்க கூட பேசவே மாட்டேன், இங்க இருக்கவே மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? டாடா, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் அழுவாங்களா? என்னாச்சுங்க? அது கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்ல டாடா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு டாடா. இல்ல செல்லம், நிஜமாவே அழல. நீ இருக்கும்போது நான் ஏன் அழ போறேன்? நான் மல்லியம்மா 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும், ஓகேவா டாடா? மல்லியம்மா போலீஸ் கூட்டிட்டு போனதுல இருந்து நானும் எதுவுமே சாப்பிடல டாடா. மல்லியம்மாவும் சாப்பிடல.
அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்த உடனே மல்லியம்மா, நீங்க, நான் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தோம். நீங்க மல்லியம்மாக்கு ஊட்டி விடுங்கடா. அட வாங்கடா, உட்காருங்க, ஊட்டி விடுங்க. காட்டுங்க. இனிமேல் லைஃப் லாங்கா நம்ம 3 பேரும் தான் 3 நேரமும் சேர்ந்து சாப்பிடணும். இப்படி சொல்றிய தங்கம், நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியலையே. கடவுளே, என்னைக்குமே இப்படி எல்லாம் பேச மாட்டியடா நீ. இன்னைக்கு ஏன் இப்படி பேசுற? அவ பச்சை புள்ளடா. நீ செஞ்ச காரியம் தெரிஞ்சா அவ செத்துருவாடா. நீ தானடா அவளுக்கு உயிர். அவளை கொடுத்துட்டு வர அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன்டா இப்படி பண்ண? டாடா 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 டாடா, இந்தா, தண்ணி எடுத்து கொடுங்கடா. இந்தா, தண்ணி. டாடா, இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அக்காட்டுங்க, இந்தாங்க டாடா. இந்தாங்க டாடா. போதும் வெண்பா. டாடா, கடைசியா ஒரு வாய் வாங்கிக்கோங்க டாடா. விஜய், கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டா அது பாதியா குறையும். இப்படி பிடிவாதமா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்களே, அப்படி என்ன ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாம இப்படி பாதுகாக்கிறீங்க? ஏங்க ஏங்க, எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுகிட்டு இருக்க போறீங்க? ப்ளீஸுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் பாரம் குறையும். நான் கூட குமுதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் உங்க ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட சொல்லுங்களேன். என்கிட்ட பேச உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவீங்களா? கேட்டதுக்கு தானே பதில் சொல்லணும். ஏங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி இப்படியா பேசுவீங்க? என்கிட்ட சண்டை போட்டா கூட அதுல ஒரு அன்பு இருக்குங்க. இந்த மொட்டை மாடியில என்னெல்லாம் பேசியிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை கூப்பிட்டு திட்டிருக்கீங்க. இப்ப என் மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இருந்தா என்னை கூப்பிட்டு திட்டிருக்கலாம் இல்லைங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? மல்லி, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. நில்லுங்க. ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்னும் இல்ல மல்லி, தயவு செஞ்சு விடு. இல்லங்க, எனக்கு பதில் தெரியாம உங்களை விடவே மாட்டேன். என்ன பதில் எதிர்பார்க்கற? கேள்விக்கு எதிர்கேள்வி கேக்குறது பதில் இல்லங்க. உண்மையிலே என்னதாங்க பிரச்சனை? எங்க அண்ணி எடுத்துட்டாங்கன்னு தானே என்ன வெளியில விட்டாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சு என்ன வெளியே விட்டதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்னங்க நினைக்கிறது? என்ன குற்றவாளியா பாக்குறீங்கன்னு தானே யோசிக்க முடியும். அப்படிலாம் இல்ல மல்லி. அப்புறம் ஏங்க இப்படி இருக்கீங்க?
எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இவ நடிக்க வந்தவ தானே, இவகிட்ட ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் போயிடுறேங்க. ஒண்ணும் இல்ல மல்லி, சொல்ல ஒண்ணும் இல்லதான். உனக்கு புரியலையா? ஒண்ணும் இல்லைன்னா தாங்க என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்ன விஷயம்னு சொல்ல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுல்ல, விடு. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் எல்லா நேரமும் சொல்ல முடியாது மல்லி. புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு. அப்போ நானும் எல்லாரும் மாதிரி தானாங்க? இதுக்கு தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன், சாவியை என்கிட்ட தயவு செஞ்சு தராதீங்கன்னு. இது நான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லைங்க? நீங்க கேட்டீங்களா? வேணாம் வேணான்னு நான் அவ்வளவு சொல்லியும் கட்டாயப்படுத்தி என்கிட்ட அதை நீங்க தானே தந்தீங்க. இதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என்னோட அண்ணி பண்ண தப்புக்கு நான் பலியாங்க? அவங்க இங்க இருக்க வேண்டாம்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு கெஞ்சி இருக்கேன், கேட்டீங்களா? இப்போ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு பாருங்க. நீங்க இப்படி பேசாம என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு ஸ்டேஷன்ல என்ன விட்டுட்டு வந்திருக்கலாங்க. உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் இப்படி அவஸ்தைப்படுறதுக்கு ஜெயிலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அது இந்த அளவுக்கு வலி இல்லைங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மல்லி. பிரச்சனை நீ இல்ல, உன்னை பத்தியும் இல்ல. நீ போ மல்லி, என்ன தனியா விடு. இங்க பாருங்க, உலகத்திலேயே ஒருத்தர் உயிரோட கொல்லணும்னா அவங்கள புறக்கணிச்சா போதுங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு என்னமோ வலி இருக்கு. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம எனக்கு உயிர் போகுது. இதுதான் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேப்பீங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, என்னால முடியாதுதான். ஆனா ஒரு ஃப்ரெண்டா உங்க கைய புடிச்சுக்கிட்டு நிப்பேன்ல, அது கூட என்னால முடியாது. சொல்லுங்க. என்னம்மா நீங்க ஏதோ வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? டாடா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா உங்களுக்கு? தூக்கம் வரலடா செல்லம். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். தூக்கம் வருதா வெண்பா குட்டி? கதை சொல்லாம எப்படிமா தூக்கம் வரும்? வாங்க மல்லியம்மா. டாடா, இன்னைக்கு மல்லியம்மா ஸ்டோரி டைம். நாளைக்கு நீங்க தான் டாடா ப்ரிப்பேரா இருங்க. அட வாங்க மல்லியம்மா. வெண்பா குட்டி, நாளை கதை சொல்ல டாடா இங்கதாம்மா இருப்பேன். ஆனா அதை கேட்க நீ இங்க இருக்க மாட்டியம்மா. நீ சொல்ல சொல்ல நான் செத்துக்கிட்டே இருக்கேன்டா. நீ என்கிட்ட அன்பா பேசாத வெண்பா. உன்னை விட்டு கொடுக்க நான் கையெழுத்து போட்டு வந்திருக்கேனம்மா. நான் ஒரு பாவி வெண்பா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. விஜய், என்னாச்சு விஜய்? வெண்பா பக்கத்திலே உட்கார்ந்திருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா.
பிரியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.